ஆர் ஓபிசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த 27% கூட ஃபில் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் இதெல்லாம் இந்த ஓபிசி மக்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகம். அதனால் இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக தமிழ்நாடு கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், எடுத்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஜாதிக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னாங்க. சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு பேசுகிறாங்க, சும்மா பேச்சோடு இருக்குது திமுக கழகம். இதை செயலில் கொண்டு வரணும்னாங்க. அங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அப்போ நீங்கள் சமூக நீதி எல்லா ஜாதிக்கும் கொடுக்கணும்னா இதில் ஃபார்வேர்டு எதுவும் அடங்குமா? இந்த பிராமண சமுதாயம், முதலியார் சமுதாயம், சைவ பிள்ளை, இவங்க எல்லாரும் செட்டியார் எல்லாரும் உண்டா? எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படுமா? சமூக நீதினு மறைச்ச அதையும் சொல்லணும். சரி, கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ்ங்கிறது சார், கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எல்லா ஸ்டேட்டும் எடுக்கலாங்க. ஆனால் ஒரு லீகல் சாங்டிட்டி அதுக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க. லீகல் சாங்டிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், அதுக்கு தான் லீகல் சாங்டிட்டி உண்டு. தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத் அப்படின்னு எடுத்துட்டு இதில் இவ்வளோ இது இருக்குது, அதனால் இவ்வளோ பேருக்கு நாங்கள் கோட்டா கொடுக்குறோம், செல்லுபடியாகாது. இந்த கோட்டாவே சுப்ரீம் கோர்ட்டு அப்ரூவ் பண்ணணும். இன்றைக்கி 50% தான் அதிகபட்சம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு 69 வாங்கி வச்சாங்க, பட் இது 50% தான் இருக்குது. இதை மாற்றி இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னால் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் எடுத்தால் போகாது. ஆனால் பிஎம்கே பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தை இவங்க காமிக்கிறாங்களா? எலெக்ஷன் 2026 வரப்போகுது, அதனால் தன்னுடைய பலத்தை காண்பிக்க கம்யூனிஸ்ட் அவங்களும் பேசியிருக்காங்க. திருமாவளவன் பேசியிருக்கார். பாரதிய ஜனதா கட்சி மேல்மட்ட அதிகாரி ஒருத்தர் அபிஷியலி எங்களை கூப்பிட்டு பேசினாங்க, ஆனால் மதச்சார்புடைய கட்சி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் சும்மா பேச்சுங்க. ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சி இவங்களை கூப்பிட்டு இருக்காங்களா? கூப்பிட்டுருக்கலாம் சார். ஏன்னால் திமுக கழகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் என்டிஏ கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்படலாம். அதுக்காக இவரை கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் இன்னைக்கு போக மாட்டேன், திமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவரை சொல்றது விசிக்கு டூ ஏர்லி சார். இன்னும் இருக்கு 11 மாசம் 12 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். இவர் மாத்தி மாத்தி பேசுவார். அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் இல்லையா, கூட்டணி விட்டு நாங்கள் வெளில போய்க்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்லி வெளியில் வரலாம்.